ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச பரங்கிக்காய் பம்கிங் பாருங்கள், எவ்வளோ நல்லா பிஞ்சு தான், ரொம்ப முத்தலை, சுவையாக இருக்கும். அதே மாதிரியே வீட்டில் மரத்திலே காய்ச்ச பப்பாளி காயும் பப்பாளி பழமும் வீட்டிலே கொடி எப்படி படர்ந்து கிடக்கு பாருங்கள். தான் இருக்குது, இது இன்னும் வளரணும். இப்போ 2 பறிச்சிட்டோம். மரத்துலேயே நல்லா முத்தி கிடக்கு. இது அப்படியே வெட்டி வச்சோம்னா உடனே பழுத்துரும். நல்லா இயற்கையாக எந்த வளமும் போடாத, உரம் போடாமல் நல்லா காய்ச்சி கிடக்கு பாருங்கள். எப்படி இயற்கையான தோட்டம். நம்ம வீட்டிலேயே எல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க. சங்குப்பூ பாருங்கள், எவ்வளோ சங்குப்பூ பூத்துருக்கு. மயில் வேற தோகையை விரிச்சிட்டு உட்காந்துருக்கு. பெரிய தோகை, ஆண்மையில் பெரிய தோகை விரிச்சிருக்கு. கத்தாழை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மரத்துலேயே பப்பாளி பழம் பழுத்துருக்கு. இதைத்தான் பறித்து வச்சு நாங்கள் டெய்லி பழுக்க வச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். இயற்கையானது பாருங்கள், நல்ல நாட்டு பப்பாளி, கப்பக்கிழங்கு.